சேர்ந்திருக்காங்க. பிஜேபியில இருந்து யாரும் நிறைய பேர் போயிட்டாங்களா? பிஜேபியினுடைய நிலை என்னப்பா? ஆக எங்களது கட்சியில் லட்சியவாதிகள் இருக்கிறார்கள். அங்க லட்சம் என்று சொல்வதையெல்லாம் நான் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள், வளர்க்க போகிறவர்கள், ஆட்சியில் அமர வைக்க போகிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்றேன், ஏதோ இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா எந்த இளைஞரும் போகல. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. அது மட்டும் இல்ல, நேற்று எங்க மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரதமரும் ஆசீர்வாதம் கொடுக்கல, உள்துறை அமைச்சரும் வாழ்த்து சொல்லல. ஆக கட்சியை விட்டு போபவர்களுக்கு வாழ்த்து கிடையாது. ஆனால் எங்கள் கட்சி மிக 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 உறுதியாகி இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரையில ஒரு இதழை கூட யாராலும் அசைக்க முடியாது, ஒரு இதழை கூட அசைக்க முடியாது. அதனால இன்னைக்கு நான் பொற்றாமரை இருக்கின்ற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த தாமரை பொற்றாமரையாக அடுத்த முறை 2031 ஆட்சியில் வீற்றிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போறவங்களை பத்தி கவலை இல்லை, இருப்பவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இல்ல, இதை நான் அவங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா, காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம். ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து காண்பித்து நீங்க திமுகவோட முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்லை. எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்கே இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவோன்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை என்பது. அதுல நான் வரவே இல்லை. காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார், இவர் நேசிச்சார், நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க யாருமே பாஜக காரங்க போகலன்னு. நேத்து நயினாரே வந்து சொல்லி இருக்கிறார் பாஜக. ஐயா, நான் போகலன்னு சொல்ல ஐயா, உண்மையான இருக்கவங்க போக மாட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.